நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். முருகனின் வடிவத்தில் நமது அறம் தொடர்ந்து தலைக்கிறது. அறம் என்பது என்ன? உலகை தீமை சூழும் போது அதை அறுப்பது அறம். எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம். தீவர்களை செய்வது அறம். தீவர்களை வதம் செய்வது அறம். அதன் பெயரே புரட்சி. அது செய்பவரே புரட்சி தலைவர். எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள். நம்ம எல்லோரும் இங்க வந்தது ஒரே ஒரு கடவுளுக்காக, புரட்சி தலைவர் முருக பெருமாளுக்காக, உலகின் முதல் புரட்சி தலைவருக்காக. அநீதியை அழித்ததால் அவர் புரட்சி தலைவர். சமமாக நடத்தியதால் அவர் புரட்சி தலைவர். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு, அந்த வீரவேல் முருகனுக்கு, அந்த சுரவேல் முருகனுக்கு. ஒரு கட்சி தலைவர் கேட்கிறார், முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள்? யூபிஎல் குஜராத்தில் நடத்த வேண்டியது தானே என்று கேட்கிறார். இதன் மூலம் பிரிவினை செய்ய பார்க்கிறார். இது போல் சில கேட்கிறார்கள். இன்று முருகை நோக்கி கேட்கிறார்கள். நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம், அம்மனை பார்த்து கேட்கலாம். இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது. அதை பற்றி சொல்கிறேன். இந்த சிந்தனை ரொம்ப காலமா இருந்தது. அதை பற்றி சொல்கிறேன். நான் 14வது வயதில் சபரிமலைக்கு போனவன். தைப்பூசத்துக்கு திருத்தணிக்கு போவதை பார்த்தவன். நான் சென்னை மயிலாப்பூர் படித்த போது நெற்றியல் பட்டையுடன் ஸ்கூலுக்கு போனவன். சிறிது காலத்திலே மாற்றம் தெரிந்தது. அடுத்த 10 ஆண்டுகளில் நெற்றியல் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள். எனவே என் 14வது வயதிலேயே இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன். எல்லோருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை நாம் பெருத்துப்படுத்தவில்லை. காரணம், நம் இந்துக்கள் செக்குலரிஸ்ட். ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், ஒரு முஸ்லிமாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஹிந்துவாக இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை. ஒருவன் ஹிந்துவாக இருந்துவிட்டால் அவன் மதவாதி. இதுதான் இவர்களது போலி செக்குலரிசம். என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது. அதை கேட்க நீங்கள் யார்? உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை. அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். என் மதத்துக்கு மரியாதை கொடுக்க விட்டாலும் பரவாயில்லை, அவமரியாதையை செய்யாதீர்கள். முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவிலிருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா? அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா? அதனால சொல்ற, சீண்டி பார்க்காதீர்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. సజ్జనుడికి కోపం వస్తే, సహనంతో ఉన్నవాడి కోపం వస్తే వాడిని ఆపటం ఎవరి తరం కాదు. முருகன் தமிழ் கடவுள். ஆனால் அவர் எல்லா இடத்திலும் பறந்து இருக்கிறார்.
வட இந்தியாவில் கார்த்திகேயராக, ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் சுப்பிரமணியராக, தமிழ்நாட்டில் முருகராக இருக்கிறார். முருகப்பெருமான் உலகம் முழுதும் பறந்து இருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் ஊன்றி இருக்கிறது. எனவே அவரது மண்ணை வணங்குகிறேன். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு மதுரையில் மாநாடு நடக்கிறது. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.